கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விளம்பரப்படுத்துவதாக கூறப்பட்ட கேலி சித்திர புத்தகத்திற்கு விதிக்கப்பட்ட தடை மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பது குறித்து அம்னோ இளைஞர் பிரிவு எதிர்மறை கருத்துக்களை வெளியிடுவது தேவையற்றது. கருத்துரைக்க அதைவிட எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கின்றன என முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் சாடியுள்ளார். பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை பாதுகாப்பதில் அம்னோ இளைஞர் பிரிவு உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் முஸ்லிம் கணவன்மார்கள் வீடியோ அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக மனைவியரை விவாகரத்து செய்வதை தடை செய்ய வலியுறுத்த வேண்டும். அதை விடுத்து சாதாரண விஷயங்களில் நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குவதை அம்னோ இளைஞரணி தவிர்க்கலாம் என தனது எக்ஸ் தள பதிவில் ஜயிட் ஆலோசனை கூறினார். டிஏபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஹியூ குவான் யாவின் கேலி சித்திர புத்தகமான பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வின் வினிசம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீதிமன்ற முடிவுக்கு ஏற்ப உள்துறை அமைச்சு நேற்று மீட்டுக் கொண்டது. அது குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே அத்தடை ரத்தானதை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கேடிஎன்னின் அந்த தடை மீட்பு உத்தரவு மலாய், ஆங்கிலம், மாண்ட்ரின் ஆகிய மும்மொழிகளில் வெளியான கேலி சித்திர புத்தகங்களை உட்படுத்தியுள்ளது. கம்யூனிசம் மற்றும் சோசலிச சித்தாந்தங்களை பிரபலப்படுத்தும் அம்சங்களை கொண்டிருப்பதாக கூறி 2019 அந்த கேலி சித்திர புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது.